வெளிநாட்டில் நண்பர்கள் எனக்கு என் ஊழியத்துக்கு உதவி செய்வார்கள். பைபிள் காலேஜ் மினிஸ்ட்ரிக்கு உதவி செய்வார்கள். மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளுக்கு உதவி செய்வார்கள். அனாதை பிள்ளையினுடைய படிப்புக்கு காசு கொடுப்பார்கள். அதை நான் கொண்டு வர வேண்டுமென்றால் மத்திய அரசு எனக்கு மாத்திரமல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், எல்லா இஸ்லாமியர்களுக்கும், எல்லா இந்து நண்பர்களுக்கும் இருக்க வேண்டிய நீதி என்னது? ஒரு சட்டம், FCRA. எப்படி சொல்லுங்க? அது கிடைச்சா தான் ஒரு காசை நான் அங்கிருந்து இங்கே கொண்டு வந்து டெபாசிட் பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு பைசா வாங்க முடியாது. இந்த அரசு மாத்திரமல்ல, அது இந்திய அரசாங்கத்துடைய சட்டம். இந்திய அரசாங்கத்துடைய அந்த சட்டத்தின் பிரகாரம் தான் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம நடத்தப்பட வேண்டும். நாங்கள் அப்படி 2001ஆம் வருஷத்துலேருந்து இந்த உதவியினாலே, மத்திய அரசினுடைய மாபெரும் அந்த சப்போர்ட்னாலே நாங்கள் நடத்தி கொண்டே வந்தோம். இப்போ வந்திருக்கிறார்ல ஒரு ஐயா, அந்த ஐயா வந்ததுலேருந்து இந்த ஐயா நம்மளெல்லாம் ஒரு கண்ணு வச்சு இவங்கெல்லாம் மதமாட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு FCRA எல்லாம் கிட்டத்தட்ட 48,000 கிறிஸ்தவ ஸ்தாபனத்தில் உள்ள FCRA எல்லாம் என்ன செஞ்சாரு சொல்லுங்க? அவர் வாழ்க. உங்களுக்கு தெரியும் யாருன்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அவருக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதில் பிரசித்தப்பட்ட ஊழியக்காரர் பிரதர், அவர் பேர் என்ன, ஏசு விடுவிக்கிறார், மோகன் சி லாசரஸ், அவருடைய ஸ்தாபனமெல்லாம் FCRA க்ளோஸ் பண்ணிட்டான். ராமேஸ்வரத்தில் ஒரு பெரிய ஸ்தாபனம், பாஸ்டர் பவுலோஸ் அவருடைய ஸ்தாபனம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்கூல் நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்கன்னா பெரிய ஸ்கூல் கட்டியிருக்கிறாங்க. 4000 பேர் படிக்கிறாங்க பிள்ளைகள். அந்த தீவில் இதுதான் பெஸ்ட்டு இங்கிலீஷ் ஸ்கூல். அது முடக்கிட்டாங்க. அன்னை தெரசா அவருடைய ஸ்தாபனத்தை முடக்கிட்டாங்க. ஞானப்பிரகாச ஊழியத்தை முடக்கிறதுக்கு எவ்வளவு சொல்லுங்க? முடக்குவாங்களா? என்ன மாதிரி பார்க்குறீங்க? முடக்குவாங்களா? நாங்கள் அவங்கள மாதிரி செய்யலை. ஆனால் இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு 5 ஆண்டு FCRA கிடைக்க வேண்டும். இருந்தால் தான் நான் வெளிநாட்டுக்கு போனால் அவங்க கொடுக்குற காசை கொண்டு வந்து இந்த பைபிள் காலேஜ், இந்த மனவளர்ச்சி குன்றிய பிள்ளைகள், ஏழை பிள்ளைகள் யாருக்காவது உதவி செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவெல்லாம் கொடுக்க முடியாது. அப்படி என்றால் லோக்கல் கான்ட்ரிபியூஷன் இங்கே இந்தியாவிலேயே நான் சேகரிக்க வேண்டும். இந்தியாவில் யாரும் அவ்வளவு கொடுப்பது தாராளமானவர்கள் வருவார்கள். ஆமென் சொல்லுங்க. ஏன் இல்லைன்னு சொல்ல? ஆமென். அதை ஏன் நம்ம நெகட்டிவாக சொல்ல? வருவார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உம்மால் ஆகாத காரியம் நம்ம தானே பாட்டு பாடுறோம். ஆமென் சொல்லுங்க. ஆனால் நான் போய் கேட்ட உடனே, ஐயா நீங்கள் BMWவில் வர்றீங்க, எங்கள்கிட்ட வந்து என்ன செய்கிறீங்க? BMW என்னுடைய விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்கு ப்ராஜெக்டுக்கு சம்பந்தமே இல்லை. இது தனிப்பட்ட விவகாரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. டெல்லியிலேருந்து அதிகாரிகள் வந்தாங்க. நல்லா கவனிங்க. டெல்லியிலேருந்து அதிகாரிகள் வந்தாங்க. நேர எங்கள் அந்த வெரிஃபை பண்ணாங்க. வெரிஃபை பண்ண உடனே சொன்னாங்க, என்ன மாடுலாம் வளர்க்குறீங்களா தோட்டத்தில் அப்படின்னு. ஆமையா வளர்க்குறோன்னு. மாட்டுக்கு எவ்வளவு தண்ணி கொடுக்குறீங்க கணக்கு கொடுங்க. மாட்டுக்கு தண்ணி கொடுக்குறீங்க கணக்கு கொடு. புல் கொடுக்குறீங்களா? ஆமாம் கொடுக்க கணக்கு கொடு. மற்ற இந்த கணக்கெல்லாம் கேட்கல. அவன் எதை கேட்கான்? மாடு. சரி, இந்த புண்ணாக்குன்னு பிடிக்கும், அது எவ்வளோ கொடுக்குறீங்க? அந்த மெஷர்மெண்ட்டு கணக்கு வச்சுருக்கியா, அதை கொடு அப்படின்னா. எங்களுக்கு இதுவரையும் நாங்கள் அப்படி செஞ்சது சொல்லுங்க இல்லை. அது பாடுக்குமே தோட்டத்தில் 16 ஏக்கர் நேர்ந்து. அல்லேலூயா. அது ஆடு மாடு மேய்ஞ்சிட்ருக்கும். அதை பார்க்குறதுக்கு 2 பேர். அவங்களுக்கு மாதம் 15,000 ரூபாய் சம்பளம். அந்த அம்மாவுக்கு 5,000 சம்பளம், அந்த ஐயாவுக்கு 10,000 சம்பளம், 3 வேளை சாப்பாடு, இருக்க வேலை, இடம்.
நீ பார்த்துக்க, தோட்டத்தை பார்த்துக்க. தென்னை மரம் ஒரு 500 தென்னை மரம், அதை பார்க்குறதுக்கு ஆட்கள் எல்லாம். இவன் வந்தவன் இந்த கணக்கெல்லாம் பார்க்காம எதை கேட்கான்? மாட்டுக்கு எவ்வளவு புண்ணாக்கு கொடுக்குற, வைக்கோல் எவ்வளவு, அதை மெஷர்மெண்ட்லாம் கொடு அப்படின்னு கேட்கான். ஐயா எங்கிட்ட இல்லையா? இல்லைன்னா உனக்கு எஃப்சிஆரியை நான் என்ன செய்ய மாட்டேன். சொல்லுங்க. ஹலோ, ரியாலிட்டியை பேசுகிறேன். ஐயா மன ஒழிச்சு, மாட்டுக்கு எவ்வளோ புண்ணாக்கு இல்லைன்னா ஒன்று தர மாட்டேன். மாடு நீ வளர்த்தீன்னா கணக்கு கரெக்டாக வரணும். அதோடு அவங்க போயிட்டு கணக்கெல்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்க. எங்கள் ஆடிட்டர் அவர் மிஸ்டர் ஜான் திருச்சி, அவர்கிட்ட பேசினேன்னா அவர் சொன்னார், ஐயா இந்த சமுதாய பணி உள்ள ப்ராஜெக்ட்டுக்கு கண்டிப்பாக அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த பைபிள் காலேஜு சர்ச் மினிஸ்ட்ரிக்கு 100க்கு 100 உங்களுக்கு வரவே வராது. மோகன் சி லாசரஸுக்கு ஐயா பவுலோஸு போச்சு, அவர் போச்சு, இவர் போச்சுன்னா அவர் பாடு சொல்கிறாரு எனக்கு வயிறு. சொல்லுங்க. ஆனால் பாட்டு என்ன பாடுறேன் ஜி, அல்லேலூயா. இல்லை சி 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 பாட்டு, நான் பாட்டு பாடுறேன். நன்றி சொல்லி 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 நான் துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி சொல்லி 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 நான் துதிப்பேன். அவன் புண்ணாக்கப்பட்டி கட்டான், வைக்கலப்படி கட்டான். நம்ம என்ன செய்யறோம்? பாட்டு, நம்ம பாடு பாடுவோம். ஆமென் சொல்லுங்க. உண்மையிலே நீங்கள் வாங்க, ஒரு முறை கூட்டி வாங்க, கொஞ்சம் 10 பேரை வந்து ஒரு சொல்கிறாரா இல்லை அவுத்து விட்றாரான்னு கேட்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 2-4 அல்லேலூயா. நன்றி சொல்லி 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 நான் துதிப்பேன். ஆமென். நன்றி சொல்லி 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 நான் துதிப்பேன். 1 2 3 4 5. நன்றி சொல்லி 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 நான் துதிப்பேன். நன்றி சொல்லி 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 நான் துதிப்பேன். பாருங்க. நன்றி சொல்லி 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 நான் துதிப்பேன். நன்றி சொல்லி 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 நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. நன்றி சொல்லி 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 நான் துதிப்பேன். நன்றி சொல்லி 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 நான் துதிப்பேன். அப்புறம் வச்சுக்குவோம். அவன் ஹல்லேலூயா எவ்வளவு மகிமையான காரியங்களை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபைனான்சியல் இயர் வந்து மார்ச் மாதம் முடிஞ்சு ஏப்ரல் 1ஆம் தேதி எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணும். 2024 முடிய போகுது. ஏப்ரல் 1ஆம் தேதி ஃபைனான்சியல் இயர் ஸ்டார்ட் ஆகணும். எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம், ஜெபிச்சுட்டு இருந்தோம். இவர் வேறு ஐயா அந்த ஜான் வந்து நம்மளை போட்டு குழப்புறாரு. ஐயா அம்மா மனவழிச்சு கொண்டிய பிள்ளைகளுக்கு வரும், உங்களுக்கு என்ன செய்யாது சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தான் கடிதம் வந்துச்சு. அல்லேலூயா. அம்மாவுக்கு தான் அது அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு அடுத்த கடிதம் டெல்லியிலிருந்து வந்தது. 2024 வருஷத்துலேருந்து 2029 வருஷமும் நீங்கள் ப்ராஜெக்ட் நடத்துங்கோ. நீங்கள் நல்ல பைபிள் காலேஜ் பிள்ளைகளை ட்ரெயினாக பண்ணுங்கோ. இந்தியாவில் எங்கே போனாலும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்கோ.
என்று சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் அற்புதமாக காரியங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், கடவுள் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார். முடியாதது முடியும், நடக்காதது. ஹல்லேலூயா. ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி முடியும், எப்படி முடியும்? கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறார். என்ன அப்படி செய்கிறார்? யோபுவின் புஸ்தகம் 37வது அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அது என்ன மகிமையான காரியங்களை செய்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, அங்கு எழுதப்படுது, வாசிங்க. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாக குமுற பண்ணுகிறார், நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறேன்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் கிரகிக்க கூடாத, நாம் யோசிக்க முடியாத, நாம் சிந்திக்க முடியாத. உண்மைதானா? இது வார்த்தை அல்ல அருமையானவர்களே, இது வாழ்வின் அனுபவம். ஆமென். 2024 வருஷத்தில் நீங்கள் நினச்சி பார்க்காததை, நீங்கள் யோசிக்காததை, பியாண்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், பியாண்ட் யுவர் கால்குலேஷன், ஆண்டவர் உங்களுக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நைட்டில் போய் உட்கார்ந்து யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு நீங்கள் நன்றி சொல்ல முடியும். ஆமென். சாமுவேல் சொன்னதை நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். தேவன் எவ்வளவு மகிமையான காரியங்களை உங்களுக்கு செய்திருக்கிறார். கிரகிக்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. யோசிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவரை நாம் சேவிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு சம்பவம், இதெல்லாம் யோசிக்க முடியல. ஏனென்றால் நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன், அந்த இடத்துல போய் நின்று பார்த்தேன். அந்த இடத்துல நின்று பார்க்கும்போது இதெல்லாம் நடந்திருக்குமா, என்ன இப்படி எழுதிக்காங்க, சும்மா எழுதிக்காங்க போல் அப்படின்னு நம்ம யோசிப்போம் அருமையானவர்களே. ஆனால் அந்த இடத்துல நான் போய் நின்று பார்க்கும்போது என்னால் நம்பவே முடியல அருமையானவர்களே. என்ன நம்ப முடியல? யாத்ராகமம் 14வது அதிகாரம் 21ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 14. I went to that spot. ஹல்லேலூயா. யாத்ராகமம் 14வது அதிகாரம் 21வது இடத்துக்கு நான் போனேன். ஹல்லேலூயா. என்ன மாதிரியா பார்க்குறீங்க? நீங்கள் போன எனக்கு என்னையான்றீங்களா? நான் போனேன், என்னால் நம்பவே முடியல. எப்படி பலத்த வாசிங்க. மோசே தன் கையை சமுத்திரத்து மேலே நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றை அனுப்பி சமுத்திரம் என்ன செஞ்சான்? என்னங்க ஆச்சரியத்தில் ஆச்சரியம். Red Sea divided into two. ரெண்டா பிளந்துருச்சுங்க. என்னால் ஆச்சரியம். என் பிள்ளைகள் போனாங்க, மனைவி போனாங்க. இப்போ ரெட் சீக்கு கீழே ரோடு போட்டாங்க. ரோடு உள்ளுக்குள்ளேயே ரோடு, அங்கே ஏற்றிக்க போகிறதுக்கு. ஆச்சரியத்தில் நினச்சி பார்த்தாலே ஆச்சரியம். எப்படி கர்த்தர் இந்த சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தார். ஆச்சரியத்திலும் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம், நான் நேரடியாய் போய் கர்த்தர் செய்த அந்த கிரியையை நான் பார்த்தேன். ஆமென் சொல்லுங்க. இன்னும் ரெட் சீ தண்ணி ஓடினே இருக்கு, அலை அடிச்சுன்னே இருக்குது. ஆனால் கர்த்தர் இரண்டு பக்கம் தண்ணி நின்னது. எப்படி நின்னதான்? அது மதிலாக நின்னது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற அம்மா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் கிரகிக்கக்கூடாத அதிசயங்களை செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக வழியை திறந்து கொடுக்கிறவர். திறந்து கொடுத்தாரா? இந்த 12 வருஷம் திறந்து கொடுத்தாரா? புதிய வழியை திறந்தாரா? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்தாரா? தடைகளை தகர்த்தாரா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தகர்த்தாரா? ஆமென். ஹல்லேலூயா. 1 2 3 4 ஆமென்.
கிரகிக்க கூடாததை எனக்கு செய்தீரையா. யோசிக்க முடியாததை எனக்கு செய்தீரையா. கிரகிக்க கூடாததை எனக்கு செய்தீரையா. யோசிக்க முடியாததை எனக்கு செய்தீரையா. அபூர்வ செயலுக்காக நன்றி நன்றி ஐயா. அற்புத செயலுக்காக நன்றி நன்றி ஐயா. நன்றி சொல்லி 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 நான் துதிப்பேன். நன்றி சொல்லி 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 நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. உண்மைதானா? ஹல்லேலூயா. Red Sea divided into two. ஆமென். மதில்கள் அப்படியே நின்ன, தண்ணி அப்படியே மதிலாக நின்றது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 14 நாட்கள் நான் எருசலேமிலே பாலஸ்தீனா தேசத்தில் தங்கியிருந்தேன். இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அருமையான உள்ள ஒரு 90-95% உள்ள எல்லா ஹிஸ்ட்ரி ஐ வாண்ட் டு சி, ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி எங்கள் கைடை கூட்டிகிட்டு அவன் போய் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தேன். அதனால் நான் சரியாக பிரசங்கம் பண்ண சொல்லுங்க முடியும். சும்மா டூப்ளிகேட்லாம் பண்ண முடியாது. சரியாக பிரசங்கம் பண்ண முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோர்தானில் போய் ஒரு போதருக்கு முழுக்கி ஆனது கொடுத்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குவியல் குவியலாக யோர்தான் தண்ணி நின்னது. ஆமென். தண்ணி குவியல் குவியல் நிற்குமா? என்ன இப்படி சொல்லு, இப்படியா அப்படியா சொல்லுங்க. நிற்காது, ஆனால் நின்னது. யோசுவாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அது குவியல் குவியலாக நின்றது. மேலே இருந்து வந்த தண்ணீர் அப்படியே நின்னது. யோர்தானுக்கு போயிட்டு வாங்க, போய் பாருங்க. அது அறுப்பு காலத்தில் பெருக்கெடுத்து ஓடுகிற அந்த யோர்தான் நதி தண்ணீர். இயேசு ரொம்ப சி மேஜர் ரொம்ப லோவாக இருக்கோ, டி மேஜர் கொடுக்க. டி உங்கள் பாடுறது ரொம்ப லோவாக இருக்குது. பாடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிரகிக்க கூடாததை எனக்கு நான் பாடுறேன், நீங்க பாடுறீங்க. கர்த்தர் செய்தாரா? யோசிக்க அவங்களுக்கு செய்தி, அவங்களுக்கு செய்தி இறையா. இவங்களுக்கு அப்படியா? இவங்களுக்கு மாடசாமிக்கு லட்சுமிக்கு சொல்லுங்க அப்படியா? எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. கிரகிக்க கூடா யோசிக்க முடியா எனக்கு அபூர்வ செயலுக்காக. ஆமென். அபூர்வனா பாச சொல்லு. ஐயா தான் நல்ல தமிழ் நல்லா பேசுகிறார். ஹல்லேலூயா. அவர் அனுப்ப பேசுறதெல்லாம் எனக்கு இது அனுப்புவாங்க. டெய்லி நான் கேட்பேன், என்ன தமிழ் அவருக்கு எப்படி அது வந்ததே இருக்குது. நான் ஒரு மாதம் கிட்ட வந்து உட்காந்து தமிழை கற்றுக்கிறேன். நல்ல தமிழ் வார்த்தையாக வருது. ஆமென். அபூர்வ அப்படின்னா என்ன அர்த்தம்? அபூர்வ செயல்னா இவங்க எத்தனை மணிக்கு போகணும்? சொல்லு, எத்தனை மணிக்கு போகணும்? ஹல்லேலூயா. அபூர்வ ஆமென். ஆச்சரியம். ஆமென். ஹல்லேலூயா. நான்ப்பா அபூர்வமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஹல்லேலூயா. அப்படி சொல்ல அத்தி போத்தாப்பா அபூர்வமா. ஆமென். கிரகிக்க யோசிக்க
எனக்கு கிரகிக்க எனக்கு நீங்க தான் சொல்லணும். இத பாட்டு ராத்திரி இல்லை, இது அனுபவத்தில். ஆமென் சொல்லுங்க. ரெட் சி ரெண்டா பிளந்துருச்சு. தண்ணி மேலேருந்து தண்ணி அப்படியே குவியலாக சொல்லுங்க நின்றுச்சு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காகம், என்னைக்காவது காகம் மனுஷனுக்கு கொடுக்குமா? சொல்லுங்க. ஏதாவது கொடுத்ததுன்னு சொல்லுங்க. அன்னைக்கு தான் நடக்குது. இப்போ யாராவது கொடுத்து, நேற்று யாராவது கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு 10,000 தர்றேன். ஐயா நேற்று காகம் எனக்கு சாப்பாடு கொடுத்துச்சு, கறி கொடுத்துச்சு சொல்லுங்க, உங்களுக்கு இப்போவே செக் எழுதி தரேன் 10,000. காகம் நம்மளை ஒட்டவே பழகவே. ஆனால் அந்த காகம் ராத்திரியும் சாயந்தரமும் காலையில் என்ன வந்துச்சான் சொல்லுங்க? அபூர்வம். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அபூர்வம், அபூர்வம். அபூர்வான்னு கடையெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லை? அப்படி அபூர்வா இருக்க டீ கடையெல்லாம் வச்சுருக்காங்க. அபூர்வா, அபூர்வா பட்டு ஒரு பட்டுலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரகிக்க கூடா எனக்கு இந்த 12 மாதம் கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிறார். ஆமே. யோசிக்க எனக்கு அபூர்வ செயலுக்காக நன்றி, நன்றி ஐயா. அற்புத செயலுக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 2 3 4. ஆமென், ஆமென். கிரகிக்க கூடாததை எனக்கு செய்தீரையா. யோசிக்க முடியாததை எனக்கு செய்தீரையா. கிரகிக்க கூடாததை எனக்கு செய்தீரையா. ஆமே. யோசிக்க முடியாததை எனக்கு செய்தீரையா. அபூர்வ செயலுக்காக நன்றி, நன்றி ஐயா. அற்புத செயலுக்காக நன்றி, நன்றி ஐயா. ஆமா மாறலாம். நன்றி சொல்லி 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 நான் துதிப்பேன். நன்றி சொல்லி, நன்றி சொல்லி 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 நான் துதிப்பேன். எல்லாரும் சேர்ந்தாமே. நன்றி சொல்லி 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 நான் துதிப்பேன். நன்றி சொல்லி 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 நான் துதிப்பேன். நன்றி சொல்லி 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 நான் துதிப்பேன். நன்றி சொல்லி, நன்றி சொல்லி 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 நான். ஓ ஹல்லேலூயா. கிரகிக்க கூடாத அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் 12 மாதம் செய்திருக்கா. 2025 செய்ய போகிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஆமென். உங்க வாழ்க்கையில யோசிக்க முடியாததை, சிந்திக்க முடியாததை ஆமென் சொல்லுங்க, ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. தேவன் அருளிய ஈவுக்காக அவருக்கு சாமுவேல் சொல்லுகிறார், கர்த்தர் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்திருக்காமே. இரண்டாவதாக என்ன அவர் செய்திருக்கிறார்? லூக்காவின் புஸ்தகம் 5வது அதிகாரம். லூக்காவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 5:10 வாசிங்க சீக்கிரமா. சீமாயின் கூட்டாளிகளான யாக்கோபும் யோவானும் அவர்கள் எல்லாம் பிரமித்தார்கள். இயேசு பயப்படாதே,
இது முதல் நீ மனுஷரை என்ன செய்வா. அவங்க எல்லாம் கூட்டாளியெல்லாம் என்ன செஞ்சாங்களாம்? எல்லாரும் என்ன செய்யாங்க? பேதுருடைய கூட்டாளியெல்லாம் என்ன போட்டிருக்கு? பிரமித்தார்கள். சொல்லுங்க, அப்படி என்ன அர்த்தம்? ஆச்சா ஐயா சொல்லுங்க. ஐயா தமிழ் சொல்லு, தமிழில் சொல்லு. ஆச்சரியம். பிரமித்தாள்னா அழகு அழகு. டிக்ஷனரி. ஆமென் சொல்லுங்க. தமிழ் தமிழ் அகராதி. அலையலூயா அலையலூயா. வியப்பட என்ன அதை சொன்னீங்க? வியப்பட என்னடா அது? டேய், உங்கள் ஊரில் மெட்ராஸில் என்ன சொல்லுவீங்க? என்னப்பா இந்த நீங்கள் இங்கே உள்ள மக்கள் நம்ம மாதிரி பேசுவாங்க. இந்த போதலுக்கா அவர் காண இங்கே உள்ளவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஏன்பா என்ன இப்படி இப்படி நடக்குது? என்ன நடக்குது? பேஜாராக இருக்குன்னாப்பா. அஸ்வின் நான் பாது அது ஆச்சரியப்படும் சொல்லுவாங்கள்ல. இன்றைக்கி மெட்ராஸில் இருக்கும்போது இவங்க சொல்ல லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். ஜோராக இருக்கு. என்னப்பா அது? என்னவா நடக்குது? என்னவா நடக்குது? என்ன அதுக்கிட்ட என்ன ராத்திரியெல்லாம் போட்டோம் வடை மீன் கிடைக்கவே கிடைக்கல. இந்த ஐயா வந்து போட்டோம். அவர் போட சொல்கிறாரு. போட்டவன் என்ன கிடைக்குது? வலை கிழிஞ்சு போச்சியா. ஏன் வலை கிழிஞ்சு? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓ அபூர்வமான காரியம். ஆமென். ஹல்லேலூயா. பிரமிக்கத்தக்கது. ஆமென். ஏன்னா ராத்திரிலாம் நம்ம பிரயாசப்பட்டோம். we toiled whole night, we tried our level best whole night. எவ்வளவு பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே கிடைக்கல. இப்போ பார்த்து என்னடா அது? வலையும் கிளியுது, நம்ம கூட்டாளிகளை 2 படவுகளும் நிரம்பிருச்சு. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கடந்த 12 மாதமா பிரமிக்கத்தக்கதாக வியப்படைக்க செய்தாரா? ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. என் மகளுக்கு 8 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லை. நீங்களாம் ஜெபம் பண்ணீங்க. ஐயா அடிக்கடி வரும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. அது எங்களுக்கும் ஒரு எதிர்பார்த்தோம். ஏன்னா என்ன வெளியே போகும்போதெல்லாம் கேட்பாங்க, பிஷப் உங்கள் மக வசதிக்கு குழந்தை பாக்கியம். நான் சொல்லுவேன், கர்த்தர் தருவார். கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அங்கே ரொம்ப கேர் எடுக்கும்படியாக ஒரு டாக்டர், அந்த அம்மா தான் அந்த என் மகளை கேர் எடுத்தாங்க. கம்பத்தில், அது ஒரு கிராமம் மாதிரி, டவுனும் இல்லை, அது என்னது நகரம் ஒன்றுமே, அது ஒரு சின்ன பட்டிக்காடு ஊர் மாதிரி. அந்த ஊர் என்ன தெரியல, கடவுள் எங்களை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அங்கே அந்த அம்மா அவளை கேர் எடுத்துட்டு கடைசியில் சொன்னாங்க, என் தங்கச்சிக்கு வந்து பிளேட்லெட் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னாங்க. மீனாட்சி ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போங்க. 8 மாதத்தில் ட்ராவல் பண்ணுறது, 7 மாதத்தில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மகளுக்கு. அவளை ரொம்ப சேஃபாக நாங்கள் வச்சுக்கொண்டேன். நான் ரொம்ப அற்புதமாக மகளை கேர் எடுத்தேன். கரிசனையோடு கூட என் மருமையை அதுக்கு மேலே தகப்பன் என்ற முறையில், தாய் என்ற முறையில். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா நவம்பர் மாதம் 20ஆம் தேதி இவளுக்கு வயிற்று என்ன செஞ்சிருவோம், ஆப்ரேஷன் பண்ணி, என்ன பிளேட்டில் குறைவு அப்படி இந்த அம்மா ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனால் 18ஆம் தேதி இரவு அவளுடைய பிளேட்டில் எல்லாம் 80,000 ஆயிடுச்சு. 19ஆம் தேதி இரவு அவள் அந்த தண்ணி குடமாக பனிக்குடம் அது உடஞ்சி போச்சு வீட்டில். என் மக இளையவ, அவள் மெடிக்கல் உள்ளவன். அவன் சொன்னால், நீ பயப்படாது, நம்ம டாக்டர்கிட்டே போவோம். அங்கே போனால் ராத்திரி 12:30 மணி. எல்லோரும் கிளம்பி போயிட்டுருக்குறோம், காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறோம், ஜெபிச்சிட்ருக்குறோம். எல்லாம் ஃபோன் பண்ணி ஜெபிச்சு அங்கே எல்லாம் அந்த ப்ரைவேட்டு கிளினிக் வந்துட்டாங்க. அங்கே வந்தவுடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, 12, 12:30, 12:45, 1, 1:15. அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீ இங்கேருந்து தேனி மெடிக்கல் ஆஸ்பத்திரிக்கு போங்க. தேனி மெடிக்கல் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டுமானால் காணா விளக்குன்னு சொல்லுவாங்க. 1 ஹவருக்கு மேலே ட்ராவல் பண்ணணும். அது என்னுடைய காரில் போகணும் அல்லது ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணணும். ராத்திரி 1:05 ஆயிடுச்சு, 1:10 ஆயிடுச்சு.
எல்லாம் பதட்டமாக இருக்கிறோம். எல்லாருமே சபையாரெலாம் வந்துட்டாங்க ஆஸ்பத்திரிக்கெல்லாம், ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். அப்புறம் அந்த அம்மா சொல்கிறாங்க, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போங்க, நான் உங்களுக்கு கடிதம் கொடுக்குறேன்னாங்க. சரின்னு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி, அந்த தங்கச்சியினுடைய கணவர், அந்த ஆஸ்பத்திரியினுடைய மேனேஜர், இந்த அக்கௌண்ட் மேனேஜர், உடனே எனக்கு ஞாபகம் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் இப்படி நாங்கள் இங்கே நிற்கிறோம், ஏதாவது உதவி செய்ய முடியுமா, வாங்க நான் வந்துடுறேன். அங்கே போனோம். அங்கே ஒன்றா ரெடி, ஆம்புலன்ஸ் ரெடி ஆகிருக்கு, எல்லாம் போனோம். போன உடனே ஃபாதர் பிஷப் மகளா, ஏன்னா எனக்கு தெரியும் அந்த ஊரில் பிஷப் மகளா, சரி வாங்க வாங்க எல்லாம் பண்ணாங்க. பண்ண சொன்னால் அந்த டாக்டர் அம்மா, அந்த அம்மா பதட்டத்தில், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, குழந்தைக்கும் ஆபத்து, இது தாய்க்கும், என்ன இப்படி கேர்லெஸ்ஸாக கூட. அந்த அம்மா பிடிச்சி என்னையை திட்டல, என் மருமையை பிடித்தேன்னா நல்லா நறுக்குன்னு திட்டுவிட்டாங்க. அது ஸ்தோத்திரம். 3 மணிக்கு நார்மல் டெலிவரி. ஹல்லேலூயா. வயசு 37, வயசு நார்மல், 3 மணிக்கு. ஆமென் சொல்லுங்க. நட்டானியா ஞான சான்றா பிறந்துட்டா. ஹல்லேலூயா. நம்ப முடியல. எல்லாம் கேட்குறாங்க, குழந்தை பிறந்துச்சுன்னு. எங்கே, எந்த ஆஸ்பத்திரி, மதுரையில் எந்த ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கிய? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியா? பேராயிரமாக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியா? அதுதான் அதிசயம். ஆமேன்னு சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறவர்? ஆமாம் சொல்லுங்க. பிரமிப்பு உண்டாக்கத்தக்கதா ஆச்சரியம். ஐயா வந்தாங்க போன நவம்பர் மாதம் 20ஆம் தேதி, பேத்தியை வாழ்த்திட்டு வந்தாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவ 7 மாதத்திலேயே கீபோர்டு என்ன பண்ணுறா, டச் பண்ணா 7 இப்போவே கீபோர்டு. அதில் ஜி மைனர் காலையில் சொல்லி கொடுத்து, அவன் நான் போய் கீபோர்டு வாசித்தா அவள் வந்துடுவா, தூக்கிட்டு வந்துடுவா. வந்த உடனே அவள் வந்த உடனே கீபோர்டு தான். ஹல்லேலூயா. ஒரு நாள் வந்த உடனே பட்டுன்னு அடித்தா பாருங்க, இந்த நாதம் வந்துச்சு. இங்கே பாருங்க, இந்த நாதம் ஜி மைனர், அது வந்து ஜி மைனர். நீங்கள் நான் சொன்ன ஜி, அந்த நாதத்துக்கு அந்த ஸ்கேல். உடனே எனக்கு பாட்டு வந்துச்சு. என்னது? சர்வேஸ்வரா சர்வ வல்லநாதா சகலத்தையும் படைத்தவா சர்வலோக தேவா. ஹல்லேலூயா. முதல் வருஷம் பிறந்த வருஷத்துக்கு நன்றி சொல்லும்போது நான் தான் ஆராதித்தேன். இந்த சாட்சி சொல்லி இந்த பாட்டு பாடி ஆராதிச்சேன். ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஞான பிரகாசத்துக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு பிரமிப்பு உண்டாக காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. டைம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த வச்சுக்குவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவு மகிமையான, அப்படியா? ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அந்த தாளம் எங்கே வச்சுட்டா போயிருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஜி மைனர். ஹல்லேலூயா. அது தாள் எதுவும் இருக்கா? சர்வேஸ்வரா சர்வ வல்லநாதா சகலத்தையும் படைத்தவா சர்வலோக தேவா சகலத்தையும் படைத்தவா சர்வலோக தேவா. சர்வேஸ்வரா சர்வ வல்லநாதா சகலத்தையும் படைத்தவா சர்வலோக தேவா சகலத்தையும் படைத்தவா சர்வலோக தேவா. உம்மை போற்றி தொழுதிடுவேன், உம்மை போற்றி துய்த்திடுவேன், உம்மை போற்றி தொழுதிடுவேன், உம்மை போற்றி துய்த்திடுவேன். உம்மையே பணிந்து குனிந்து உமக்கே நான் மகிமை செலுத்தி, உம்மையே பணிந்து குனிந்து
உமக்கே நான் மகிமை செலுத்தி ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். சர்வேஸ்வரா, சர்வ வல்லநாதா, சகலத்தையும் படைத்தவா, சர்வலோக தேவா, சகலத்தையும் படைத்தவா, சர்வலோக தேவா, சர்வேஸ்வரா. சர்வ சிருஷ்டிகரே உமக்குத்தானே ஆராதனை, சர்வ வியாபியே உமக்குத்தானே ஆராதனை. சர்வ சிருஷ்டிகரே உமக்குத்தானே ஆராதனை, சர்வ வியாபியே உமக்குத்தானே ஆராதனை. பாருங்க, சர்வ சிருஷ்டிகர் உமக்குத்தானே ஆராதனை, சர்வ வியாபியே உமக்குத்தானே ஆராதனை. உம்மை நோக்கி வக்கிடுவேன், உம்மை நோக்கி துதித்திடுவேன், உம்மை போற்றி தொழுதிடுவேன், உம்மை போற்றி துதித்திடுவேன். உம்மையே பணிந்து குனிந்து உமக்கே நான் மகிமை செலுத்தி, உம்மையே பணிந்து குனிந்து உமக்கே நான் மகிமை செலுத்தி ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். சர்வேஸ்வரா, சர்வ நல்லநாதா, சகலத்தையும் படைத்தவா, சர்வலோக தேவா, சர்வத்தை படைத்தவா, சர்வலோக தேவா, சர்வேஸ்வரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரமிப்பு. ஆமே. அவன் வரும்போதெல்லாம் தூக்கிட்டு வரும்போதெல்லாம் ஒரு ஒரு ஆமத்து காமிக்குவா. அந்த கீபோர்டு வந்து ஒரு 1.5 லட்சத்துக்கு மேலே வாங்கியிருக்கிறேன். நான் சொன்னேன், நீ உடைச்சாலும் சரி எது பண்ணாலும் சரி, நீ வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு ராகம் வருது அப்படின்னு அவள் இப்போலேருந்து வாசிக்கிற அவசியம். எங்கள் மனைவி சொன்னாங்க, அம்மா என் மகன் சொன்னா, உங்களுக்கு மேலே அவள் கிண்ண சாதனை படைப்பா. அல்லேலூயா. பிரமிப்பு உண்டாக ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். வலை கிழிஞ்சு போச்சு, இவன் வலை 2 படகு அமிழத்தக்கதாக என்னது மீன்கள். ஆமே. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து கவலைப்படாதீங்க, வரப்போகிற வருஷம் உங்களுக்கு பிரமிப்பு உண்டாகிற வருஷமாய் என்ன யோசிக்க முடியாத அளவுக்கு வியப்பு வியப்பு அடைகிற அளவுக்கு உங்களுக்கு அவங்கள பார்த்து சொல், என்னையை பார்த்து சொல்றீங்க நல்லது, என்னையை பார்த்து சொல்லுங்க நட எனக்கு கிடைக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் பார்த்து என்னை பார்த்தா கிடைக்கும்ல. ஆமேன். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு கிடைக்கும். பிரமிப்பு உண்டாக, பிரமிப்பு உண்டாக, ஆச்சரியப்படுகிற விதமா கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷம் செய்திருக்கிறார். வர்ற அல்லேலூயா. எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். ஆமே. மூன்றாவதாக ஆமென் சொல்லுங்க. மூன்றாவதாக அல்லேலூயா. சாமுவேல் சொல்லுகிறார், எவ்வளவு மகிமையான. ஆமென். நான் வேறு பிரசங்கம் தான் பண்ணிட்டு வந்துட்டு எழுதிட்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்த உடனே தூங்கி எந்திரிச்ச உடனே எனக்கு கர்த்தர் வேறு பிரசங்கம் கொடுத்துட்டார். அதில் உட்காந்து எழுதிட்டே இருந்தேன். தம்பி அஸ்வின் வந்த உடனே 6 மணிக்கு நீங்கள் வந்துருங்கண்ணா. அல்லேலூயா. வந்தேன். அதில் கூட சில குறிப்பு எழுதலை, இருந்தாலும் கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. சீக்கிரமாக வாசித்து முடிச்சேன். டைம் ஆயிடுச்சு ஐயா, பரவாயில்லையா? அல்லேலூயா. 4 நிமிஷம் அதிகமாகிடுச்சு. 30க்கு 7:30க்கு ஐயா முடிக்க சொன்னாங்க. சீக்கிரமாக வாசிங்க. கர்த்தர் தமது கிரியை ஆகிய அபூர்வமான கிரியை செய்கிறார். அல்லேலூயா. தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து நல்ல சந்தோஷமா சொல்லுங்க, கர்த்தர் கடந்த 12 மாதமா
இன்னைக்கு தேதி எத்தனை? 14ஆம் தேதி வரையும் உங்களுக்கு அபூர்வமான, அல்லேலூயா ஐயா தமிழ் அதை சொல்லுங்க, புதிய காரியம், ஆமென் சொல்லுவோம், அல்லேலூயா, அபூர்வமான காரியம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஞாபகத்துக்காக சொல்லுகிறேன். ஆமென். அப்போஸ்தலர் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க, 28வது அதிகாரம். சீக்கிரமா சொல்லி நான் முடிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அந்த 28வது அதிகாரம், அப்போஸ்தலர் 28வது அதிகாரம். இங்கே அந்த அதிகாரம் 27, 28வது அதிகாரம்லாம் பவுலை கடைசியில் ரோமாபுரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரோமாபுரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பவுலை. ரோமாபுரிக்கு கூட்டி போவது பயங்கரமான புயல். அந்த புயலில் எல்லாரும் சாகிற மாதிரி ஆயிட்டாங்க. அது 27ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு டைம் இல்லை. கடைசியில் பார்த்தேன்னா போய் ஒரு தீவில் இறங்கிட்டாங்க. அந்த தீவுக்கு பேர் என்னது? மெலித்தா தீவு. சொல்லுங்க. மெலித்தா தீவில் போய் இறங்கிட்டாங்க. அங்கே போய் இறங்கின உடனே அந்த தீவுனுடைய அந்த இது குளிர் தாங்காது அப்படின்னால பவுல் ஆளுகளாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க? குளிர் காயிறாங்க. என்ன செய்ய? குளிர் காயிறாங்க. குளிர் காயும்போது நெருப்பு போட்டு குளிர் காயும்போது நல்லா கவனிங்க, அங்கே உள்ள ஒரு பாம்பு, என்னது, விரியன் பாம்பு, யார? பவுல என்ன செய்யுச்சு? நான் சொல்கிறது உண்மைதானா இல்லைங்களா? சொல்லுங்க. கடிச்சு பிடிச்சு. அவங்க அந்த தீவில் உள்ள மக்களுக்கெல்லாம் என்னன்னா, விரியன் பாம்பு கடிச்சா ஆள் அவுட்டு, நுரதள்ளி என்ன போகிறான், செத்து போகிறான். அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, வாசத்தை யாராவது சீக்கிரமாக தொங்குனது. அந்த மைக்கு கிடைக்கும், மைக்கில் அவங்க மக்களுக்கெல்லாம் வாசிங்க, மைக்கில் வாசிங்க. ஹல்லேலூயா. வாசிங்க சீக்கிரமா. தொங்குகிறதை அந்த தீவுல எல்லாம் பார்க்குறாங்க. இந்த மனுஷன் கொலைபாதகன் சொன்னது என்னது? ஏதோ தவறு பண்ணிட்டு நம்ம தீவில் வந்து இறங்கிட்டான், இவன் திருட்டு போய் கொலை வெறி பிடிச்சவன் சொல்லி சொல்றாங்க. இதற்கு சந்தேகம் இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு சபையெல்லாம் அந்த தீவுக்கு மக்கள்லாம் எதிர்பார்ப்பு பாருங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னது? என்ன பார்க்கிறாங்க? 6வது வசனம், அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியா விழுந்து சாவான் என்று எல்லாரும் என்ன செய்றாங்க? அவனே என்ன கடிச்சிருச்சு? சொல்லுங்க. ஆமாம், பாம்பு கடிச்சு எல்லாம் பார்த்துன்னு இருக்கான். நுரதள்ளி அவன் என்ன வீக்கம் கண்டு அல்லது சடுதியா விழுவான்னு பார்த்து கொண்டே இருந்தார். நெடுநேரமாய் பார்த்து கொண்டு இருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது இப்ப என்ன ஆயிட்டாங்க? முதல்ல என்ன சிந்தை? இவன் கொலைகாரன், ஏதோ செஞ்சுட்டு வந்துட்டான். அதனால தான் வந்த உடனே என்ன செஞ்சிருச்சு பாம்பு. இப்போ பாருங்க அருமையான உள்ளே, அந்த ஊருக்காரெல்லாம் சேர்ந்து சொல்றத அந்த வசனத்தை பாருங்க. இவன் சொல்லுங்க, இவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அபூர்வமான காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஞானப்பிராசம் இதோட க்ளோஸ்ன்னு நினைப்பான் ஆளு, ஆனா கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. அவ்வளவுதான் சொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி முடிஞ்சு நீ அவ்வளோதான் அவுட்டு அப்படி நினைப்பான். ஆனால் கர்த்தர் என்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அவர் எனக்கு அபூர்வமான காரியம் செய்கிறவர். உங்களுக்கு பக்கத்தில் பார்த்து சொல்ல, உங்களுக்கு செய்வாரா? செய்திருக்கிறாரா? ஆமென். இந்த 12 மாதம் நம்ம உயிரோடு இருக்கிறோம். அது தேவனுடைய. ஆமென். ஹல்லேலூயா. டி மேஜர். ஹல்லேலூயா. இருக்கிறோமா? உயிரோடு இருக்கிறோமா? என்ன தங்கச்சி இருக்கிறோமா? ஆண்டவருடைய கிருபை. ஆமென். சுத்த இரக்கம். ஆமென். அபூர்வமான காரியம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேணும். தேவன் அருளிய தீவுக்காக அவருக்கு
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தீவுக்காரங்களுடைய எண்ணமெல்லாம் அவ்வளவுதான், ஆளு சொல்லுங்க முடிஞ்சு. ஆனால் கர்த்தர் அபூர்வமா அந்த ஐயாவை காப்பாற்றி அவன் நேர ரோமாபுரிக்கு போய் ரோமாபுரியிலே இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணினான். ஹல்லேலூயா. நான் ரோமாபுரிக்கு போயிருந்தேன். அவர் தங்கியிருந்த வீடு இன்னும் இருக்கிறது. அவர் தங்கி ஊழியம் செய்த வீடு இன்னும் இருக்கிறது. அவருடைய கல்லறை இருக்கிறது. அவர் ஊழியம் செய்த இடங்களெல்லாம் நான் 14 நாட்கள் ரோமாபுரியில் தங்கியிருந்து அந்த ஊழியங்களை கண்டு கழித்தேன். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் பிரசங்கிக்காவிட்டா எனக்கு என்ன அருமையான மனுஷன். அங்கே ஒரு பாட்டு எழுதினேன். அவர் கல்லறையில் முழங்கால் படியிட்டு என்னை கல்லறையை திறந்து பார்த்தாங்க. பேதுருடைய கல்லறையை காமிச்சாங்க. இயேசு எருசலேம் கல்லறைக்கு போன அங்கே காமிச்சாங்க. இந்த பக்திமான் விலையேறப்பட்டவுடைய எதுக்கு நான் சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில் அபூர்வமான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். தங்கச்சி, தாயே, என் அருமையான அன்பு சகோதரி, என் தகப்பனே, தம்பி, உன் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அபூர்வமா இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. எல்லாரும் நினைப்பான் அவ்வளோதான், கொரோனாவா அவுட்டு, வியாதியா என்னது சொல்லுங்க அவுட்டு. இப்போ ஒரு வைரஸ் எல்லாருக்கும் என்னது காய்ச்சல் வந்து எல்லாரும் என்ன ஆகுறாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபை சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையான காரியங்களை ஹல்லேலூயா. நம்பர் 1 கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்பர் 2 என்ன சொன்னேன்? நம்பர் 2 இல்லை, பிரமிப்பு உண்டான பெரிய காரியம். 3வதாக அபூர்வமான பெரிய காரியங்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதமாக கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி சொல்லி 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 நான் துதிப்பேன். எல்லாரும் எழுந்து நின்று நன்றி சொல்லி 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 நான். ஹல்லேலூயா. சாமுவேல் சொல்லுகிறார், அருமையான இஸ்ரவேல் ஜனங்களே, கர்த்தர் நம்மளை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். அவர் பேர் எபெனேசர். ஆமென். நன்மை செய்திருக்கிறார், சுகம் தந்திருக்கிறார், பலன் தந்திருக்கிறார், சாப்பாடு தந்திருக்கிறார், நல்ல வேலை வாய்ப்பு தந்திருக்கிறார், பிள்ளைகளை பாதுகாத்திருக்கிறார், குழந்தை பாக்கியம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயாவுக்கு குழந்தை பாக்கியம். ஆமென் சொல்லுங்க. எங்க வீட்டில் ஒரு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினீரே உமக்கு இம்மட்டு உதவி நீரே உமக்கு நன்றி ஐயா. நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் வாய் திறந்து இதுவரை நடத்தினீரே உமக்கு நன்றி ஐயா, இம்மட்டும் உதவி நீரே உமக்கு நன்றி ஐயா. உமாபூர்வ செயலுக்காக நன்றி நன்றி ஐயா. உமாற்புத செயலுக்காக ஆமென் நன்றி நன்றி ஐயா. உங்களை நினைச்சு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்க பாஸ்டர் உங்களை அருமையாக வளர்த்திருக்கிறார். நீங்க நன்றி உள்ளவர்கள், கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவர்கள். உங்க வாழ்க்கை செழிப்பாகும். கர்த்தர் அற்புதமாக உங்க நடத்துவா, ஆச்சரியமாய் நடத்துவா. வரப்போகிற வருஷங்கள் நன்மையும் கிருபையும் உங்க வாழ்க்கையிலே தொடரும். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க. இதுவரை நடத்தினீரே
உமக்கு நன்றி ஐயா. இம்மட்டும் உதவினீரே உமக்கு நன்றி ஐயா. உமாபூர்வ செயலுக்காக நன்றி நன்றி ஐயா. உமாற்புத செயலுக்காக ஆமே நன்றி நன்றி ஐயா. அந்த பேப்பரை கீழே வச்சுட்டு ஒரு 2 கரங்களை உயர்த்திட்டு என்னோடு கூட சேர்ந்து 2 கரங்களை உயர்த்தி இதுவரை நடத்தினீரே உமக்கு நன்றி ஐயா. மற்ற உதவி உமக்கு நன்றி ஐயா. உமாபூர்வ செயலுக்காக நன்றி நன்றி ஐயா. உமாற்புத செயலுக்காக நன்றி நன்றி ஐயா. உன் கவலையை கத்தர் பார்த்தார், உன் கண்ணீரை கத்தர் துடைத்தார், உன் துக்கத்தை மாற்றினார், உன் வேதனையை மாற்றினார், உன் கண்ணீரை கத்தர் கண்டார். கத்தர் உன்னை கலிகூரை செய்திருக்கிறார், உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்திருக்கிறார், நன்மை செய்திருக்கிறார், கடன் பிரச்சனைகளை மாற்றியிருக்கிறார், குடும்பத்தின் தேவைகளை சந்திருக்கிறார், பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார், எல்லா குடும்பத்தினுடைய காரியங்களை கத்தரே பொறுப்படுத்தி நடத்தியிருக்கிறார், ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறார், அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார். அநேக மத்தியில உன் தலையை கத்தர் உயர்த்திருக்கிறார். எல்லா மக்கள் மத்தியில கத்தர் உன்னை கீழாக்காமல் மேலாக்கி இருக்கிறார், வாளாக்காமல் தலையாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பேர் எபினேசர், அவர் பேர் எபினேசர், அவர் பேர் எபினேசர். அவர் இம்மட்டும் உதவி செய்தவர். ஓ ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினீ உமக்கு நன்றி ஐயா. இம்மட்டும் உதவினீரே உமக்கு நன்றி ஐயா. ஓ அபூர்வ நன்றி நன்றி ஐயா. சோதரன் 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 ஓ அற்புத ஆமென். நன்றி நன்றி ஐயா. எல்லா கரங்கள் தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கரங்கள் தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கரங்கள் தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமே ஓ ரபா லா ரபா ஓ ரபா லா கரபா லா ரபா ஓ மா ஓ. இதுவரை நடத்தினீரே உமக்கு நன்றி ஐயா. இம்மட்டும் உதவினீரே உமக்கு நன்றி ஐயா. நடத்தினீரே உமக்கு நன்றி ஐயா. உம் அபூர்வ செயலுக்காக நன்றி நன்றி ஐயா. உம் அபூர்வ செயலுக்காக நன்றி நன்றி ஐயா. நன்றி சொல்லி 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 நான் துதிப்பேன். நன்றி சொல்லி 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 நான் துதிப்பேன். சொல்லி 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 நான் துதிப்பேன். கரந்தடி கரந்தடி நன்றி சொல்லி 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 நான் துதிப்பேன். கிரகிக்க கூடாததை எனக்கு செய்தீரையா. யோசிக்க யோசிக்க முடியாததை எனக்கு செய்தீரையா. கிரகிக்க முடியாததை எனக்கு செய்தீரையா. யோசிக்க முடியாததை எனக்கு செய்தீரையா. உம் அபூர்வ செயலுக்காக நன்றி
நன்றி ஐயா. உம் அற்புத செயலுக்காக நன்றி நன்றி ஐயா. நன்றி சொல்லி 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 நான் துதிப்பேன். நன்றி சொல்லி 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 நான் துதிப்பேன். நன்றி சொல்லி 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 நான் துதிப்பேன். நன்றி சொல்லி 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 இதுவரை நடத்தினீரே உமக்கு நன்றி ஐயா. இம்மட்டும் உதவினீரே உமக்கு நன்றி ஐயா. இதுவரை நடத்தினீரே உமக்கு நன்றி ஐயா. இம்மட்டும் உதவினீரே உமக்கு நன்றி ஐயா. உம் அபூர்வ செயலுக்காக நன்றி நன்றி ஐயா. உம் அபூர்வ செயலுக்காக நன்றி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கிறார். ஆமென். இந்த வருஷத்தை துவங்கின எத்தனையோ பேர் இன்னைக்கு உயிரோடு இல்லை. சாவோன்னு நினைக்காதவங்களாம் செத்து போயிட்டாங்க. எத்தனையோ பேர் மரண வாசல்ல கிடக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு மகிமைக்கு கீழே நின்று அவரை ஆராதிக்க வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் எத்தனையோ பேர் உயிருக்கு ஊசலாடி இருக்கிறாங்க. இந்த வேலையில் எத்தனையோ பேருக்கு அதிர்ச்சியான தகவல்கள். இந்த நேரத்தில் எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட். இந்த நேரத்தில் எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல் ஐசியூ வார்டில் எவ்வளோ சிரமப்படுறாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை மகிமைக்கு கீழே நின்று அவரை மகிமைப்படுத்த வைத்திருக்கிறார். எல்லாரும் நன்றி சொல்வோம். கர்த்தாவே உமக்கு நன்றி. இந்த நேரம் மட்டும் எங்களை நடத்தினீரே நன்றி. இனிமேலும் நடத்த போகிறீரே உமக்கு நன்றி. உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென் ஆமென். அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் இவ்வளோ நேரமாக உங்கள் முகத்தை பார்க்கும்போது இந்த இரவெல்லாம் இப்படியே இருந்தாலும் நீங்கள் உட்காந்துட்டு இருப்பீங்க, எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் அதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. காலையில் மறுபடியும் ஞாயிறு ஆராதனை இங்கே உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் வந்தவங்க அதான் நேற்று போகணுமே அப்படின்னு இருந்துடக்கூடாது. அவசியம் வந்தாகணும். சண்டே சர்வீஸ்க்கு நாளைக்கு காலையில் எல்லோரும் வந்தாகணும். மட்டுமல்ல, இன்றைக்கி ஒரு விசேஷத்தை அறிவிப்பை நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் இதுக்கு கீழ்ப்படியணும். இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற காணிக்கை ரேமா ரிவைவல் மினிஸ்ட்ரிக்கு இன்றைக்கி எடுக்கிற காணிக்கையை கொடுக்க போகிறோம். எடுக்கிற காணிக்கை மொத்தத்தையும் ஐயா அவர்கள் 40 லட்சம், ஒரு மாதத்துக்கு 40 லட்சம் தேவை. எவ்வளோ தேவைகள் உண்டு. ஆனால் கர்த்தர் அதை சந்திக்கிறார். ஏன் நம்முடைய பணம் அந்த செவிட்டு பிள்ளைகளுக்கு, மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு, பலவீன, ஏன் நம்முடைய காசு ஒரு காசு அதில் இருக்கலாம்ல? அதனால் நீங்கள் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறீங்க. உங்கள்கிட்ட இருக்கிறதுல எது பெரிய தொகையோ, அது 2000 500 இல்லை 100 உங்கள்கிட்ட இருக்கிறதுலே நமக்கு போடும்போது தள்ளிட்டு 10 எடுத்து போட்டுருங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிறதுலையே பெஸ்ட்டு நம்ம ஊழியத்துக்காக, ஐயாவுடைய ஊழியத்துக்காக அவர் செய்கிற அந்த சேவையில் நம்முடைய 1 ரூபாயும் அதில் இருக்கட்டும். கிறிஸ்மஸுக்கு நான் 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் சேர்த்தேன், அதில் விஷயம் கிடையாது. நான் வைரக்கல் வச்சு நெக்லஸ் எடுத்தேன், அதில் விஷயம் கிடையாது. திக்கற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு நாம் செய்கிற சகாயம் தான் பெருசு. நமக்கு 1000 கஷ்டம் இருக்குது. நிறைவிலிருந்து தான் ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு அது முடியாது. பிறருக்கு நம்முடைய குறைவிலிருந்தும் உதவி செய்யும்போது நாம் நிறைவடைவோம். கொடுக்கிறதுல சந்தோஷம் இருக்கிறது. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் மனமும் தாராளமாக இன்னைக்கு காணிக்கை எண்ணி நான் பிரமிச்சு போயிடணும். இது அபூர்வமாக இருக்கணும். நம்ம காணிக்கை தான், நம்மளுடைய சபை காணிக்கை தானா இல்லை வேறு எதனா சபை காணிக்கையான்னு பிரமிக்கணும். எனக்கு சொல்ல அந்த பிள்ளைகளுக்காக. சரி, ஐயாவுடைய தோட்டத்தில் முதியோர் இல்லம் கூட வச்சுருக்கிறாங்க.
கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் அங்கே போனால் அடைக்கலாம். கஷ்டப்படுறவங்க யாராக இருந்தாலும் அங்கே போனால் அடைக்கலாம். 3 வேளை சோறு, தங்க இடம், மெடிக்கல் எல்லாமே உண்டு. திக்கற்றவங்க எல்லாருக்கும் அங்கே அடைக்கலாம். அது ஒரு அடைக்கலப்பட்டணம் மாதிரி இருக்குது. ஆகவே நம்முடைய பங்கு இருக்கணும். ஒருவேளை கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார்னா உங்கள் கால் சவர மோந்திரத்தை கட்டி போடலாம், கம்மலை கூட கட்டி போடலாம், உங்க விருப்பம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்காக காணிக்கைகளை செலுத்தலாம். எல்லாரும் உங்களுடைய சிறந்த காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்காக அறிக்கை செய்து கொடுங்க. Praise the Lord. Praise the Lord. கட்டாயமாய் அல்ல, விசனமாய் அல்ல, மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கர்த்தருக்கென்று நான் கொடுக்கிறேன். சில நாட்கள் கழித்து இதன் பலனை நான் காண்பேன். ஆமென். Praise the Lord. G minor. இதயத்தை கேட்டி கொடுத்து விட்டே, இதயத்தை கேட்டி கொடுத்து விட்டே, இனி நான் அல்ல நீர்தானே என்னில் வாழ்கிறீர், இனி நான் அல்ல நீர்தானே என்னில் வாழ்கிறீர், இந்த பேச்சும் மூச்சும் நிற்கும் வரைக்கும் சேவை செய்யுவே, இந்த பேச்சும் மூச்சும் நிற்கும் வரைக்கும் சேவை செய்யுவே. இயேசுவே 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 இயேசுவே, இனி நான் அல்ல நீதானே என்னில் வாழ்கிறீர், இனி நான் அல்ல நீதானே என்னில் வாழ்கிறீர், இந்த பேச்சும் மூச்சும் நிற்கும் வரைக்கும் சேவை செய்யுவே, இந்த பேச்சும் மூச்சும் நிற்கும் வரைக்கும் சேவை செய்யுவே. இதயத்தை கேட்டி கொடுத்து விட்டே, இதயத்தை கேட்டி கொடுத்து விட்டே. ஜீவ அப்பமாயின் பசியாற்றினீ, ஜீவ தண்ணீராயின் தாகம் தீர்க்கிறீ, ஜீவ அப்பமாயின் பசியாற்றினீ, ஜீவ தண்ணீராயின் தாகம் தீர்க்கிறீ, ஜீவ ஒளியாய் மரண இருள் மாற்றினீ, ஜீவ வழியாய் சத்திய பாதை காட்டினீ, ஜீவ ஒளியாய் மரண இருள் மாற்றினீ, ஜீவ வழியாய் சத்திய பாதை காட்டினீ. இயேசுவே எல்லாரும் இயேசுவே 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 இயேசுவே, இதயத்தை கேட்டி கொடுத்து விட்டே, இதயத்தை கேட்டி கொடுத்து விட்டே, இனி நான் அல்ல நீதானே என்னில் வாழ்கிறீர், இனி நான் அல்ல நீதானே என்னில் வாழ்கிறீர், இந்த பேச்சும் மூச்சும் நிற்கும் வரைக்கும் சேவை செய்யுவே, என் பேச்சும் மூச்சும் நிற்கும் வரைக்கும் சேவை செய்யுவேன். இனி நான் அல்ல நீதானே என்னில் வாழ்கிறீர், இனி நான் அல்ல நீதானே என்னில் வாழ்கிறீர், இந்த பேச்சும் மூச்சும் நிற்கும் வரைக்கும் சேவை செய்யுவேன், இந்த பேச்சும் மூச்சும் நிற்கும் வரைக்கும் சேவை செய்யுவேன்.
அல்லேலூயா. உண்மையாவே சொல்றேன், தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஆமென். அது நான் இந்த தாழ்மை அப்படின்றத நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட நான் கற்றுக்கினேன் வேதத்தில். ரெண்டாவது அந்த தாழ்மை என்றதை இந்த தேவ மனிதர்கிட்ட தான் நான் கற்றுக்கினேன். உண்மையாக சொல்லப்போனால் கொஞ்சம் இருக்கிறவங்களே கையில் பிடிக்க முடியல. கொஞ்சம் நான் சொல்கிறது ஒரு 10 கோடி 20 கோடி இருக்கிறவங்களே கையில் பிடிக்க முடியல. ஆனால் அங்கே போய் பார்த்தா ஒரு ஜமீன்தார் மாதிரி அவராங்க சொல்ல முடியாத அளவுக்கு கர்த்தர் அவர் ஆசீர்வச்சிருக்கிறார். நான் திருவண்ணாமலைக்கு ஐயாவுடைய சர்ச்சை ஒரு 50 லட்சத்தில் அங்கே கட்டியிருக்கிறாங்க. அந்த சபைக்கு நான் போனேன் திறப்பு விழாக்கு. அங்கே போனப்போ ஹோட்டல் ஹிமாலயனில் ஐயா தங்கியிருந்தாங்க. அங்கே என்னை விட ஹைட்டாக ஒரு வெள்ளைக்காரர். அவர் ஐயா அவர் பக்கத்தில் போகும்போது இவ்வளோ தான் இருக்கிறாரு. அவருக்கு இவ்வளோ தான் இருக்கிறாரு. அவருக்கு ஒரே ஒரு பிரைஸ் லாட் சொல்லிட்டு போய்க்கினேன்ட்டார். அப்போ நான் யோசித்தேன், ஐயா வந்துட்டு உண்மையாக சொல்ல போனால் அந்த வெள்ளைக்காரர் அவருக்கு பல கோடி சார்ல உதவி செஞ்சுக்கிறார். ஆனால் வந்துட்டு எளிய மக்கள்கிட்ட சந்திச்சாருன்னா அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துன்னு அவங்கள நலம் விசாரித்து அவங்கள பேசி அவங்கள ஆதரித்து அவங்ககிட்ட அன்பாக இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். அங்கே கம்பத்தில் சமீபத்தில் பர்த்டே ஃபங்க்ஷன் போனால் 10 பிஷப்ஸ் எல்லாருக்கும் அந்த நல்லா இருக்கிறவங்க ஹாய் பாய் சொல்கிறாரு. ஆனால் என்னை போல் எளியவங்கெல்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கின்னு ஃபோட்டோ எடுக்கலாம். எப்படி இருக்கிறாங்க, அம்மா எப்படி இருக்கிறாங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க. உண்மையாக அந்த உள்ளத்தை, அந்த தகப்பனுடைய உள்ளத்தை, அந்த தாழ்மையை நான் ஐயாட்ட பார்த்தேன். துளியும் அவரிடத்துல அந்த பெருமையை மேட்டிமையை அதை நான் துளியும் அவர்கிட்ட பார்க்கல. வத்தி குச்சியும் வத்தி பெட்டியும் உரசிச்சான். உரசும்போது வத்தி குச்சி கேட்டுச்சான், நான் மட்டும் எறிகிறேன், நீ மட்டும் அப்படியே இருக்கிறேன்னு. அதுக்கு வத்தி பெட்டி சொல்லிச்சான், உனக்கு கொஞ்சம் தலை கொஞ்சம் வெயிட்டு அப்படின்னு. தலை காணம் இருக்குது அப்படின்னு. ஆனால் தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஒரு நாள் சிஎஸ்லேருந்து அவர் வெளியே வரும்போது நடு ரோட்டில் நின்னார். இன்னைக்கு நடு ரோட்டில் நிற்கிற எல்லாரையும் ஆதரிக்கிறார். யோசித்து பாருங்க. அல்லேலூயா. நடு ரோட்டில் நிற்கிற எல்லாரையும் ஆதரிக்கிறார். கைவிடப்பட்ட எல்லாரையும் ஆதரிக்கிறார். அனாதை பிள்ளைகளுக்கு அப்பா, திக்கற்றவர்களை விசாரிக்கிற, கைவிடப்பட்ட முதியவர்களை விசாரிக்கிற அவருடைய மகன் எல்லா அவதாரமும் எடுக்கிறார். அவ்வளோ ஒரு தாழ்மை, அவ்வளோ உயரத்தில், அவ்வளோ ஆசீர்வாதத்தில் இருந்தாலும் அவ்வளோ ஒரு தாழ்மையை நான் அவர்கிட்ட பார்க்குறேன், கற்றுக்கினேன். சொல்லப்போனால் இங்கே நம்ம சொற்ப ஜனந்தான். இதுக்கெல்லாம் வந்துட்டு அவர் பிரசங்கம் பண்ணுவாரான்னு எனக்கு அப்போ கேள்வி. ஏன்னா விக்டோரியா மகாராணியை உட்கார வச்சு பிரசங்கம் பண்ணுவார் அவர். விக்டோரியா மகாராணியை உட்கார வச்சு அவங்க அரண்மனையில் இருக்கிற சேப்பலில் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணவர். அப்போது பிரசங்கம் பண்ணுவாரா? இன்னும் சொல்லப்போனால் மேஷாக்காய் அங்கே கன்வென்ஷன் வச்சிட்டாரு. அங்கே போனால் கேள்விங்களாம் வந்து உட்காந்துக்குதுங்க. எப்படி ஒரு பிரசங்கம் பண்ணுவார் தெரியலையே. அப்போ சொல்லும்போது நான் உண்மையாக யோசித்தையா, அன்னைக்கு மதியானம் ஒரு பாட்டு எழுதுறாரு ஐயா. கசப்பான வாழ்க்கை மதுரமாக மாறும், கண்ணீரான வாழ்க்கை கலிப்பாக இதை கேட்டு ஆயாலாம் அழுதுன்னு உட்காந்துக்குதுங்க. அப்போ விக்டோரியா ராணிக்கும் பிரசங்கம் பண்ண முடியுது. இந்த ஆயாங்களுக்குள்ள எதனா நடக்கலைன்னா அவங்களால அழ முடியுமா? முடியாது. அப்போது எல்லா இடத்துக்கும் வாழ்ந்திருக்கும் தாழ்ந்திருக்கும் தெரிஞ்ச ஒரு அற்புதமான தகப்பன், தேவ மனிதன், அவருடனே கூட நான் இருக்கிற இந்த உறவை நான் ரொம்ப மதிக்கிறேன். அதனால தான் கம்பத்துக்கு வாங்கன்னு ஐயா சொன்னாவே போதும், அப்பயே ட்ரெயின் டிக்கெட் அடிச்சிடுவேன். என்ன ப்ரோக்ராம்னாலும் தள்ளி வச்சிருவேன். இவ்வளோ உயரத்தில் இருக்கிறவர் நம்மளை இந்த அளவுக்கு மதிக்கிறார், நம்ம இந்த நம்முடைய ஊழியத்தை இந்த அளவுக்கு நேசிச்சிருக்கிறார். உண்மையாகவே ஐயாவுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல. ஸ்தோத்திரம். இந்த உறவு ஐக்கியம் தொடரட்டும். உங்களுக்கும் நான் சொல்கிறேன், எப்பவுமே நம்மளை விட கீழவும் இருக்கிறாங்க, நம்மளை விட மேலவும் இருக்கிறாங்க. நம்மளை விட கீழ் மக்களும் இருக்கிறாங்க, நம்மளோட மேன் மக்களும் இருக்கிறாங்க. மேன் மக்களை நம்ம தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை வைப்பவன் பாக்கியவான். உங்களை விட யார் கீழே இருக்கிறாங்களோ உங்களை விட மேன்மையை நினச்சி அவங்களுக்கு சேவை செய்யுங்க, உதவுங்க, கிறிஸ்துவை அறிவிங்க. ஐயாவை போல தாழ்மையோடு இருந்து அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். அல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம்.
எல்லாரும் கண்களை மூடி நிறைவாக ஜெபிக்கலாம். நம்மத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரர் அஸ்வின் அவர்கள் வந்து நிறைவாக ஜெபிப்பார். பிரைஸ் தி லார்ட். நம் யாவரும் அப்படியே கண்களை மூடி பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் பரமபிதாவே, கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எவ்வளவு அற்புதமான நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு உமக்கு நன்றி செலுத்திருக்கிறோம் தகப்பனே. எத்தனையோ பேர் இந்த ஆண்டினுடைய இறுதியில் தேவையோடும் கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் எதிர்பார்ப்போடும் இருக்கிறார்கள். ஆனால் எங்களையும் உடைய சமூகத்தில் கூட்டி கொண்டு வந்து சந்தோஷத்தோடும் நிறைவோடும் மன நிம்மதியோடும் கர்த்தா உமக்கு நன்றி செஞ்சு வச்சிங்களேப்பா. அதுக்காக உமக்கு நன்றி. காரணம் நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையிலே கிரகிக்க முடியாத காரியங்களை நீங்கள் செஞ்சீங்க. நன்றி அப்பா. பிரமிக்கத்தக்க காரியங்களை செஞ்சீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அபூர்வமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செஞ்சீங்களே, நன்றி அப்பா. உங்களுடைய நாமம் எபினேசர். இனி வரும் புதிய ஆண்டிலும் நீர் அப்படியே செய்வீர். நீர் மாறாதவர். அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. படைக்கப்பட்ட காணிக்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடுத்து ஒவ்வொரு கருத்தையும் பல மடங்கு நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். இதை பெற்றுக்கொள்கிற ரேமா ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஊழியத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். வானத்தின் நட்சத்திரத்தை போல அந்த ஊழியத்தை கர்த்தாவை பெருகட்டும், அவருடைய சந்ததிகள் பெருகட்டும். மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் அனைவரும் கலந்து செல்லாம். நாளைக்கு வழக்கம் போல 9:30 மணிக்கு நீங்கள் உங்களை பாட சொல்கிறாங்க. பாவோரமா பாட்டு. ஹலோ. செக். హలో. పావురమా నీ ప్రేమ ఎంతో మధురము, పావురమా నీ మనస్సు ఎంతో నిర్మలము, పావురమా నీ ప్రేమ ఎంతో మధురము, పావురమా నీ మనస్సు ఎంతో నిర్మలము, జుంటె తేనె దారుల కన్న మంచి గోధుమ పంట కన్న, జుంటె తేనె దారుల కన్న మంచి గోధుమ పంట కన్న ప్రేమ మధురము, నీ మనస్సు నిర్మలము, ప్రేమ మధురము, నీ మనస్సు నిర్మలము, నా యేసయ్యా నీ ప్రేమ ఎంత మధురము, నా యేసయ్యా నీ మనస్సు ఎంతో నిర్మలము. కొండల్లోన కోణల్లోన నిన్నే వెతికాను,
ఊరువాడ వీధుల్లోన నిన్నే అడిగాను, కొండల్లోన కోణల్లోన నిన్నే వెతికాను, ఊరువాడ వీధుల్లోన నిన్నే అడిగాను. ఎటు చూసినను ఏం చేసినను మదిలో నిన్నే తలంచుచున్నాను. ఎటు చూసినను ఏమి చేసినను మదిలో నిన్నే తలంచుచున్నాను. ఒకసారి కనిపించి నీ దారి చూపించవా, ఒకసారి కనిపించి నీ దారి చూపించవా. నా యేసయ్యా నీ ప్రేమ ఎంతో మధురము, నా యేసయ్యా నీ మనసు ఎంతో నిర్మలము. ధవలవనుడు రత్నవనుడు నా ప్రాణ ప్రియుడు, 10,000 మంది పురుషుల్లోన పోల్చదగిన వాడు. ధవలవనుడు రత్నవనుడు నా ప్రాణ ప్రియుడు, 10,000 మంది పురుషుల్లోన పోల్చదగిన వాడు. నావాడు నా ప్రియుడు మదిలో నిన్నే తలంచుచున్నాడు. నావాడు నా ప్రియుడు మదిలో నిన్నే తలంచుచున్నాడు. ఒకసారి కనిపించి నీ దారి చూపించవా, ఒకసారి కనిపించి నీ దారి చూపించవా. నా యేసయ్యా నీ ప్రేమ ఎంతో మధురము, నా యేసయ్యా నీ మనసు ఎంతో నిర్మలము. పావురమా నీ ప్రేమ ఎంతో మధురము, పావురమా నీ మనసు ఎంతో నిర్మలము. జుంటె తేనె దారుల కన్నా మంచి గోధుమ పంట కన్నా, జుంటె తేనె దారుల కన్నా మంచి గోధుమ పంట కన్నా ప్రేమ మధురము, నీ మనసు నిర్మలము. ప్రేమ మధురము, నీ మనసు నిర్మలము.